Hello friends, welcome to user friendly. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியாவில் செப்டம்பர் 2 அன்னைக்கு ஓப்போ வந்து F17 சீரீஸை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மொபைலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்ன மொபைல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்கன்னா ஓப்போ F17 அண்ட் ஓப்போ F17 Pro இந்த ரெண்டு மொபைலை தான் வந்து செப்டம்பர் 2 அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு மொபைலோடைய ஃபீச்சர்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஓப்போ F17 வந்து என்ன ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்க்ரீன் சைஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 6.44 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா வந்து 1080x2400 பிக்சலில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 20:9 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு பார்த்தா எல்லாமே வந்து ஓகேவாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எல்லாமே வந்து ஓப்போ F17 கொடுத்துருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓப்போ F17 Proவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதோட ஸ்க்ரீன் சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6.43 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா வந்து 1080x2400 பிக்சலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைல்லையும் வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே வந்து கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ரெண்டுமே வந்து சேமாக தான். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து சிப்செட். ஸோ ஓப்போ F17 பார்த்திங்கன்னா என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா Qualcomm Snapdragon 662 யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆக்டா கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாக் ரேட் வந்து 2 GHz யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 64-bit ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா Adreno 610 இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஓப்போ F17 Proவில் என்ன சிப்செட் கொடுத்துருக்காங்கன்னா MediaTek Helio P95 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டோ கோர். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 2.2 GHz கிளாக் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து 2 GHz தான் வந்து கொடுத்துருந்தாங்க கிளாக் ரேட்டு. இதுலேயுமே வந்து 64-bit ஆர்கிடெக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கிராஃபிக்ஸ் கார்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா PowerVR GM9446 கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஓப்போ F17 என்ன எவ்வளோ ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து 6GB ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இன்டர்னல் மெமரி பார்த்திங்கன்னா வந்து 128 GB கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம எவ்வளோ வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்திங்கன்னா வந்து 256 GB வரைக்கும் நமக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது F17 Proவில் பார்த்திங்கன்னா வந்து ரேம் வந்து 8 GB கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்டர்னல் மெமரி பார்த்திங்கன்னா 128 GB கொடுத்துருக்காங்க. வந்து 256 GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ரெண்டுத்துலேயும் வந்து சேமாக தான் கொடுத்துருக்காங்க. ரேம் மட்டும் வந்து டிஃபர் ஆகுது. அதில் வந்து 6 GB கொடுத்துருக்காங்க. ஸோ F17 Proவில் வந்து 8 GB கொடுத்துருக்காங்க. அடுத்தது கேமரா. ஸோ அடுத்தது கேமரா செட்டப். ஸோ ஓப்போ F17 வந்து குவாட் கேமரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து குவாட் கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ப்ரைமரி கேமரா பார்த்திங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 18 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் கேமரா பார்த்திங்கன்னா 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கேமரா 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்போ F17 Proவில் பேக்கில் வந்து குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ப்ரைமரி கேமரா பார்த்திங்கன்னா வந்து 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து வெறும் 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க ப்ரைமரி கேமராவுக்கு. அடுத்தது செகண்ட் கேமரா பார்த்திங்கன்னா வந்து இதுலேயுமே வந்து 8 MP வைட் ஆங்கிள் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த சேம் தான் வந்து இதுலேயுமே வந்து 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் கேமரா பார்த்திங்கன்னா வந்து 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து செல்ஃபி கேமரா. ஓப்போ F17 வந்து 16 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க F17. ஸோ F17 Proவில் பார்த்திங்கன்னா வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க செல்ஃபிக்கு. ஸோ ஒன்று வந்து 16 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேமரா பார்த்திங்கன்னா வந்து 2 மெகா பிக்சல் டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. F17 Proவில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க செல்ஃபிக்கு. ஸோ F17 வந்து ஒரு கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். அடுத்தது பேட்ரி பார்த்திங்கன்னா வந்து ரெண்டுத்துலையுமே ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே வந்து 4000 mAh தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயுமே ஃபாஸ்ட் சார்ஜிங் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலையுமே வந்து 30 வாட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே வந்து ஃபிக்ஸபிள் பேட்ரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேட்ரியெல்லாம் மாற்றி போட முடியாது.
அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது ஓஎஸ். இதில் என்ன ஓஎஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆண்ட்ராய்டு V10Q தான். இது வந்து ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு ஓஎஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆடியோ ஜாக். ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா வந்து 3.5mm யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துலையுமே வந்து சேமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அந்த சென்சார் பொசிஷன் எங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஸ்க்ரீனில் தான் இருக்குது. எல்லா ஃபோன்லேயும் வந்து பேக் ஸ்க்ரீனில் வந்து கொடுப்பாங்க. ஃபோனோட பேக்கில் கொடுப்பாங்க. இதில் வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து ஆன் ஸ்க்ரீனில் தான் கொடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து வந்து வேறு என்னென்ன சென்சார் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைட் சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, ப்ராக்சிமிட்டி சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆக்சிலோமீட்டர், காம்பஸ், கைரோஸ்கோப், இந்த சென்சார்ஸ்லாம் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோ வந்து நீங்கள் சன்லைட்டில் பார்த்தாலும் வந்து உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வந்து நல்லாவே கிடைக்கும். அடுத்தது சிம்மு. இதை வந்து டுவெல் சிம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே வந்து நானோ சிம் தான். இதில் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து 4G 3G 2G எல்லாமே சப்போர்ட். ஃபைனலாக நம்ம ப்ரைஸுக்கு வந்துட்டோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓப்போ F17 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 22,000க்கு வந்து எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஓப்போ F17 ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து அரவுண்ட் ஒரு 26,000க்கு எதிர்பார்க்கலாம். ஆமாம், இது வந்து ரொம்பவே வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து இந்த ஃபீச்சர்ஸ் அண்டு ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வந்து ஒரு 15,000 தான். ஒரு 15,000 அட்லீஸ்ட் ஒரு 18,000 அந்த ஒரு ரேஞ்சுக்காக இந்த மொபைலை கொடுத்துருக்கலாம். என்ன கேட்டால் ஒரு 15,000க்கு கொடுத்துருக்கான். ஏன்னா வந்து ரேமு தான் இதில். ரேம் வந்து ஒரு 8GB கொடுத்துருக்காங்க, 6GB கொடுத்துருக்காங்க. மற்றபடி வந்து வேறு எதுவுமே இல்லை. நான் முன்னாடி ரிவ்யூ பண்ண வந்து ரெட்மி 9A பார்த்தீங்கன்னா வந்து அதுவே வந்து ஒரு 4GB வந்து ரேம் கொடுத்துருந்தாங்க. 4GB ரேம் கொடுத்துருந்தாங்க. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6,000க்கு தான் கொடுத்துருந்தாங்க. செப்டம்பரில் லான்ச் பண்ணுற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைலில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ரேட்டு மட்டும் அதிகமாக வச்சு விற்கிறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல. இந்த மொபைல் நீங்கள் வாங்கலாமான்னு என்னை கேட்டால் நான் வாங்க வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் சாம்சங் வாங்கலாம். சாம்சங் M51 வந்து அதே வந்து செப்டம்பர் 4 அன்றைக்கி லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த மொபைலை கூட நீங்கள் வாங்கலாம் இது வாங்குறதுக்கு. இதே விலையில் ஒரு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் சாம்சங் M51 வாங்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேவா? பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிட்டு போங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.